மண்டே நைட் ரால 2 விஷயம் வெறியா இருந்துச்சு. ஒன்னு பிரான் பிரேக்கரோட ஸ்பியர், அப்புறம் மெயின் எவென்ட் செக்மெண்ட் சிஎம் பங்க் செத் ராலன்ஸ் பால் எவென்ட் செக்மெண்ட். ஃபர்ஸ்ட் பிரான் பிரேக்கர் ஸ்பியரை பத்தி பேசலாம். நானும் 15 வருஷமா ரெஸ்லிங் பாக்குறேன். ஆனா இந்த மாதிரி ஸ்பியர் நான் பார்த்து அதுல ஜம்ப் பண்ணி ஒரு பிளாக் கிளிஃப் ஸ்பியர் குடுக்குறோன்னே பேக் கிளிப் ஆகி பறந்து விழுங்க அவ்வளவு ஸ்பீட்ல ஓடி வந்தாரு. என்ன ஸ்பியருங்க! நானும் கோல்பர்க் ஸ்பியர் பார்த்துக்க, ரோமன் ஸ்பியர் பார்த்து, ரைனோ ஸ்பியர் பார்த்துக்க, எஜ் ஸ்பியர் பார்த்துக்க, இந்த மாதிரி ஸ்பியர் பார்த்தது இல்ல. அந்த ஸ்பியரோட வெலாசிட்டி அந்த மாதிரி இருந்துச்சுங்க. அன்ரியலா இருந்துச்சு. லைவா பாத்துக்கலாம் அன்ரியலா தெரிஞ்சிருக்கு. அவ்வளவு வேற லெவல்ல இந்த ஸ்பியர் சொல்றதுக்கு வார்த்தையில அந்த ஸ்பியருக்கு. ஆனா பாவம் கார்லிட்டோங்க. நான் ட்விட்டர்ல நிறைய ட்வீட்ஸ்லாம் பார்த்தேன். ஆர்ஐபி கார்லிட்டோ, ஆர்ஐபி கார்லிட்டோன்னு ஃபனியா ட்வீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் கார்லிட்டோ ஃபனியா ட்வீட் போட்டிருந்தாரு ட்விட்டர்ல. எது எப்படியோ எனக்கு பிரான் பிரேக்கருக்கும் கோல்பர்க் ஒரு மேட்ச் கொடுத்துருங்களா. கோல்பர்கர் ரிட்டையர்மெண்ட் ஆசைப்படுறாரு. ஒரு 2 மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன் கோல்பர்க்கு. அது 2 வருஷம் முடிச்சிருவாரு. சம்மர் ஸ்லாம்ல இல்ல சவுதிலாம் முடிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. எங்கேயோ வைங்க, எனக்கு பிரான் பிரேக்கருக்கு கோல்பர்க்கும் மேட்ச் வச்சிருங்களா. அந்த மேட்ச்ல பார்க்கலாம். ஃபியர் ஃபெஸ்டா இருக்கும். அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா செத் ராலன்ஸ், சிஎம் பங்க் அண்ட் பால் ஹேமன் செக்மெண்ட். பால் ஹேமன் வந்தவொடனே ப்ரோமோல என்ன சொல்ல ஆரம்பிச்சாருன்னா, நான் என் ட்ரைபல் சீஃப் எப்பவும் ஏமாத்த மாட்டேன். அதே மாதிரி என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சிஎம் பங்க் எப்பவும் ஏமாத்த மாட்டேன். 2 பேருக்குமே லாயலா இருப்பேன்னு அப்படின்னு சொல்லி ப்ரோமோ கட் பண்ணிட்டு இருக்கல செத் ராலன்ஸ் இன்டரப்ட் பண்ணாரு. செத் ராலன்ஸ் வந்ததுனால வெறியான ப்ரோமோ கட் பண்ணாரு. அவர் சொன்னது பூரா உண்மைதாங்க. அவர் என்ன சொன்னாரா, பால் ஹேமன் நீ ஹோம் டவுன்ல அடி வாங்கிட்டு ரோமன் ரெஞ்சஸ் காப்பாத்தானா, சோலோ சுகா போட்டு டேபிள் அனௌன்ஸ் டேபிள்ல போட்டானே அப்பவே ரோமன் ரெஞ்சஸ் காப்பாத்தான, சிஎம் பங்க் வந்து காப்பாத்தானா. 2 பேருக்கும் உன்னை பத்தி கவலையே இல்ல. நீ தான் அவங்கள பத்தி ரொம்ப யோசிக்கிற. அதனால இந்த விஷயத்தை வச்சு தலையிடாத, நீ தனியா போயிருன்னு சொல்லிட்டு இருந்தாரு. பாலே மனுஷன் அதெல்லாம் முடியாதா, நான் அப்படிதான் இருப்பேன்னு சொல்லி ஒரு கெத்தா பேசினாரு அவரும். பேசிக்கலி என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ செத் ராலன்ஸ் பாலே மண்ணால் தான் சிஎம் பங்க் மெயின் event கிடைச்சு ரெஸ்ல்மனியால அந்த மாதிரி சொல்ல வராரு. அப்புறம் அந்த ப்ரோமோ இன்டென்ஸா போயில செத் ராலன்ஸ் வந்து பாலே மண் தள்ள ஆரம்பிச்சாரு. அது பார்க்க ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்டிங்கா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் தள்ளினாரு, அப்புறம் 2வது தள்ளினா, அப்புறம் 3வது கொஞ்சம் இழுத்து தள்ளினாரா, பார்லிமெண்ட் கடுப்பாயிட்டான். இன்னும் ஆட்ட என்னை தொட்ட கொன்றுவேன் அந்த மாதிரி கத்துனா பாரு, அதெல்லாம் வெறியா இருந்துச்சு. அப்புறம் நம்ம செத்ரான் சும்மா விட போற அவர் கடுப்பாய் கார்னர் கிட்ட அவர் மூஞ்சிய புட்டு அப்படி நசுக்குறாருங்க. அந்த மாதிரி செத்ரான் ஹீல் டர்ன் ஆயிட்டான்னு நினைச்சேன். செத்ரான் ஹீலா ஃபேஸா உன்னன்னு தெரியல. 2 வருஷம் பாத்துருக்கேன், என்னன்னே தெரியல. ரொம்ப நாள் சார் செத்ரான்ஸ் வில்லனிசம் பார்த்திருக்கோம். அந்த மாதிரி மூஞ்சிய போட்டு நசுக்கிட்டு இருக்க சிஎம் பங்க் வந்தாரு. சிஎம் பங்க் வந்து பெரிய ப்ராப்ளம் நடந்துச்சு. 2 பேர் ரிங்க் அங்கிட்டு போறாங்க, இங்கிட்டு போறாங்க, அந்த சைடு போறாங்க. ஸ்டீல் ஸ்டெப் மேல செத் ராலன்ஸ் எப்படியோ அடிச்சு சிஎம் பங்க் கீழே போட்டாரு. அதுக்கப்புறம் செத் ராலன்ஸ் மேல ஓடி போயிட்டாரு. மேல ஓடி போனா சிஎம் பங்க் சேஸ் பண்ணி போயில ஒரு ஸ்டாப். அவ்வளவுதான் சிஎம் பங்க் சொல்லி முடிஞ்சு. சிஎம் பங்க் காப்பாத்து போன பாலியமன் பக்கத்துல ரெண்டுக்கு நிக்கல. பாலியமன் ஒரு ஸ்டாப் கொடுக்க பார்த்தாரு. அப்புறம் கொடுக்கல. செத் ராலன்ஸ் வேணே கொடுக்கல. அப்புறம் என்ன சொன்னாருன்னா, ஐ ஓன் ஏ ஃபேவர் டூ. என்னன்னா செத்ரான்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருக்கும் ஒரு ஃபேவர் இருக்கா. என்னடா எதுக்கு காஸ்டாப் கொடுக்காம இருக்கிறதுனால ஒரு ஃபேவராடா, என்னடா நீங்க பண்றீங்க இப்படி, இதெல்லாம் என்ன ஃபேவராடா, காஸ்டாப் கொடுக்கணும்னா கொடுத்துக்காது. அன்னைக்குன்னு விட்டு போனதுக்கு ஃபேவரை வச்சிருப்பானா பால் ஹேமன். எனக்கு என்ன சந்தேகம், பால் ஹேமன் வந்து ஹீல் டர்ன் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். ஹீல் டர்ன் இன் சென்ஸ் ரோமன் ரேஞ்ச் மேலே பேக் டர்ன் ஆயிடுவான். அப்புறம் சிஎம் பங்க் மேலே டர்ன் ஆகி செத்ரான போயிடான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது இன்டர்நெட் பூரா இதான் ஸ்பெகுலேஷன் நடக்குது. ஒருவேளை சிஎம் பங்க்கு ரோமன் ரேஞ்சே பிட்ரேல் பண்ணிடுவாராம், பால் ஹேமன் செத்ரான் பக்கம் போயிடுவான்னு. இப்படி மட்டும் நடக்கட்டும், வெறியா இருக்குங்க பாக்க. பால் ஹேமன் செத்ரான்ஸோட அம்மாடி வேற யாரா லெவல்ல இருக்கு. அப்புறம் சிஎம் பங்க் ஸ்டோர் லைன் எப்படி இருக்கும், ரோமன் ஸ்டோர் லைன் எப்படி இருக்கும். இது மட்டும் நடந்துச்சு, இதா ரெஸ்ல்மேனியா ஹிஸ்டரியில பிகெஸ்ட் ட்விஸ்ட். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரெஸ்ல்மேனியா ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்ல யார் ஜெயிப்பாருன்னு? சிஎம் பங்கா, ரோமன் ரெஞ்சா இல்ல செத் ராலன்ஸா? எனக்கு தெரிஞ்ச செத் ராலன்ஸ் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மேட்ச் ரொம்ப முக்கியம் பால் ஹேமன் தான். பால் ஹேமன் யார் பக்கம் போறாரோ அவர் தான் ஜெயிப்பாரு.